Now Lord is spirit. And where the spirit of the Lord is, there is freedom. ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. Hallelujah. Hallelujah. We have seen Jesus in body. நாம் இயேசு கிறிஸ்துவை உடல்ல பார்த்திருக்கிறோம். Now it's talking about Jesus is in the spirit. இப்பொழுது ஆண்டவருடைய ஆன்மாவை பற்றி பேசுவதை நம்ம பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. It's the body form of Jesus. இதுதான் ஆண்டவருடைய உருவம், உடல். But there is another form for him. அவருக்கு வேறொரு உருவம் உண்டு. He was in that form. அந்த உருவத்தில் தான் இருந்தார் அவர். He is in that form now. அந்த உருவத்தில் தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறார். In between he had the form of man, incarnated body. நடுப்பட்ட கொஞ்சம் காலை அளவுல அவர் உருவம் என்கின்ற அந்த உடல் என்கின்ற அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டார். When 2 Corinthians writing, 2 கொரிந்தியர்ல இப்படி எழுதப்பட்டிருக்குது. This is talking about the New Testament ministry. புதிய ஏற்பாட்டில் வருகின்ற அந்த பணிகளை பற்றி எடுத்து And it says God is a spirit. அங்க சொல்லுகின்றது கடவுள் ஆன்மாவாக இருக்கிறார். Where there is the spirit, there is freedom. கடவுளின் ஆவி இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. Hallelujah, 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 hallelujah. Where there is the spirit of the Lord, there is freedom. கடவுளின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. Today, இன்று when you are hearing this word of God, நீங்கள் இதை கேட்டு இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற நேரங்களில் Holy Spirit is asking you, தூய ஆவியானவர் உங்களிடத்தில் கேட்கின்றார், believe it என்னை நம்புங்கள் and take it. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். You know what Holy Spirit is asking? தூய ஆவியானவர் என்ன கேட்கின்றார் தெரியுமா? Lord is spirit. கடவுள் ஆன்மாவாக இருக்கின்றார். Lift your both hands and say God is spirit. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கடவுள் ஆன்மாவாக இருக்கின்றார். All of us say God is spirit. எல்லா மக்களும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கடவுள் All of ஆன்மாவாக us say இருக்கின்றார். God is spirit. கடவுள் ஆன்மாவாக இருக்கின்றார். God is spirit. கடவுள் ஆன்மாவாக இருக்கின்றார். Oh, that spirit Lord is moving now. கடவுளின் ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கின்றார். Spirit Lord is moving now. ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். Every corner I can feel the spirit God is moving. ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஆண்டவருடைய அசைவாடுதல் உணர முடிகின்றது. Spirit God does not have any limitation. தூய ஆவியானவருக்கு ஒரு லிமிட்டேஷன் பரிதி இல்ல, எல்லை இல்லை, எல்லை இல்லை. When the door is closed, he can come in and say shalom. கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட உள்ள வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்ல முடியும் ஆண்டவரால். Hallelujah. 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 When Jesus was in the body, he was not omnipresent. அவர் உடல்ல இருக்கும் பொழுது அவரால் எல்லா இடத்திலும் அவரால் இருக்க முடியாது. When Jesus was in Nazareth, he was in Nazareth alone. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல்ல நாசரேத் ஊர்ல இருந்த பொழுது நாசரேத் ஊர்ல மட்டும் தான் அவர் இருந்தார். No one ever seen him in Capernaum. No one ever seen him in Capernaum same time. நாசரேத்துல இருந்த டைம்ல கஃபர்நாமுல அவர் யாரையுமே அவரை பார்த்தது கிடையாது. யாருமே அவரை பார்த்தது கிடையாது. This is a limitation of the body. இது உடலுடைய அந்த ஒரு பரிதி. உடலுடைய ஒரு வார்த்தை தான் வர மாட்டேங்குது. Limitation. What is the meaning of limitation in Tamil? எல்லை. Search da Google. Ask da ChatGPT. DeepSeek is there. Search. Huh? Limitation. பரிதி. வரம்பு. Speak through mic. வரம்பு. வரம்பா? எல்லை. எல்லை. ஓகே. எல்லை. வரம்பு. உங்களுக்கு இப்ப அர்த்தம் தேவையா? கிட்டி இல்லையா? கிடைச்சாச்சா? Hallelujah. 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 You got the meaning, right? உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு இல்லையா? Hallelujah. Hallelujah. So there is no limit for the spirit. தூய ஆவியானவருக்கு ஒரு எல்லை கிடையாது. Hallelujah. Hallelujah. It can appear even the classroom. அவரால் அடைக்கப்பட்ட ரூம்கள்ல கூட அவரால் கடந்து செல்ல முடியும். He can move. அவரால் கடந்து செல்ல முடியும். Appear to the road of Emmaus. எம்மாவுஸ்க்கு போன சீடர்களுக்கு அவருக்கு தோற்றம் கொடுக்க முடியும்.
He can appear here. எம்மாவுஸ்க்கு போன சீடர்களுக்கு அவரை பார்க்க முடிஞ்சது. To Thomas. தோமையாருக்கு பார்க்க முடிஞ்சது. And he was able to show his body. அவருடைய உடலை காட்டவும் முடிஞ்சது. Hallelujah. Hallelujah. When he is in the spirit, அவர் ஆன்மாவில் இருந்த பொழுது he is unlimited. அவருக்கு அளவு He is கிடையாது. omnipresent. அவரால் எல்லா இடங்களிலும் இருக்க He முடியும். is omniscient. அவரால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. He is omnipotent. அவரால் எல்லாம் He is omniscient. அவரால் எல்லாம் He is omnipresent. அவரால் எல்லா இடத்திலும் இருக்க முடியும். Nothing can stop him. அவரை எதுவும் தடை செய்யாது. This says, இது where there is God who is spirit, there is freedom. Hallelujah. கடவுளின் ஆன்மா உள்ளதோ, கடவுளின் ஆவியார் உள்ளதோ, அங்கே விடுதலை உண்டு. Hallelujah. Hallelujah. There will be unveiling of faces. Unveiling of faces. நிறைய முக்காடு will be taken away. நிறைய மறைக்கப்பட்ட முகங்கள் திறக்கப்படுகின்ற நேரம். Hallelujah. 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 Say it, say it, say it, say it, say it, say it, say it. Hallelujah. Everybody say Hallelujah. God is spirit. கடவுள் ஆன்மாவாக உள்ளார். Those who worship him அவரை வழிபடுகின்றவர்கள் must worship him in the spirit. அவரை ஆன்மாவில் வழிபட வேண்டும். Because God is spirit. ஏனென்றால் ஆண்டவர் ஆன்மாவாக உள்ளார். Hallelujah. 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 Where there is Lord who is in spirit, எங்கே கடவுள் ஆன்மாவாக உள்ளாரோ there is freedom. அங்கே விடுதலை உண்டு. So we have to enjoy the spirit God into our spirit. நாம் அதனாலேயே இந்த ஆன்மாவாகின்ற கடவுளை நம்முடைய உள்ளத்திற்கு அழைத்து நாம் வழிபட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். Jesus said, ஆண்டவர் சொல்லுகின்றார், the hour is coming. நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. Hour has come. நேரம் வந்து விட்டது. We are in that hour. அந்த நேரத்துல தான் நம்ம இருக்கிறோம். Hallelujah. 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 You can easily connect your spirit to spirit God. நம்முடைய ஆன்மாவை ஆன்மாவாக இருக்கக்கூடிய கடவுளோடு இணைத்துக் கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Oh, come on. There starts the real worship. அங்கேதான் உண்மையான வழிபாடு ஆரம்பமாகிறது. Your worship starts in the body. நம்முடைய உடல்ல தான் ஆரம்பிக்குது. It moves to the soul. அது மனதுக்கு கடந்து வருது. And real worship starts when your spirit is connected to spirit God. உண்மையான வழிபாடாக மாறுவது எப்பன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆன்மா கடவுளின் ஆன்மாவோடு இணைக்கப்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான். You can't bear the fullness of God in your body, but your spirit can consume, spirit can bear, spirit can receive the fullness of God who is spirit. கடவுளை முழுமையாக நம்ம உடலால ஏற்றுக்கொள்ள முடியாது, மனதால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆன்மாவால கடவுளை முழுமையாக அந்த ஆன்மாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், வழிபட முடியும். Hallelujah. 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 Oh, today my prayer is this. இன்னைக்கு உங்களுக்கான ஜெபம் இதுதான். When you are here in Dharmapuri, இங்க தர்மபுரியில் இருக்கின்ற பொழுது beyond your body, உங்களுடைய உடலுக்கை தாண்டி, beyond your soul, உங்களுடைய மனதை தாண்டி, let your spirit connect to spirit God. ஆன்மா இறை ஆன்மாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான். Let your spirit connect to spirit God. ஆன்மா கடவுளுடைய ஆன்மாவோடு Lift your both hands. Lift your both hands. Lift your both hands. Lift your both hands. Let it move in the name of Jesus. Let everyone receive I will tell you few examples, then you will know this. உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்றேன், அப்ப புரிஞ்சுப்பீங்க. When I'm explaining few examples, you will be knowing this. உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். What had happened in the day of Pentecost? பெந்தகோஸ்து நாளில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். You tell me. என்ன நடந்துச்சு? 120 were present in the upper room with Mother Mary.
அன்னை மரியாவோடு ஏறக்குறைய physically அன்னை மரியாவோடு physically ஏறக்குறைய 120 பேர் மேல் மாளிகையில மேல் ரூம்ல அன்னை மரியாவோடு உடல் அளவுல அவங்க அங்க இருந்தாங்க. their soul is troubled. அவர்களுடைய ஆன்மா ரொம்ப வேதனையில இருந்துச்சு. அவங்களுடைய மனசு ரொம்ப வேதனையில இருந்தாங்க அவர்கள் எல்லாரும். their body were present, அவங்களுடைய உடல் அங்க இருந்தது. their soul was troubled. அவங்களுடைய மனசு ரொம்ப வேதனையில இருந்தாங்க எல்லாருமே. that time அந்த நேரத்தில் their spirit ஆன்மா got connection to spirit God. ஆன்மா இறை ஆன்மாவோடு இணைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. They started speaking in tongues. அவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். They started speaking the mysteries of God. மறை பொருட்களை உணர்ந்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். Oh, the divine mysteries they start speaking. அவர்கள் மறை பொருட்களை பற்றி அவர்கள் எடுத்துரைக்க ஆரம்பித்தார்கள். Hallelujah, 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 hallelujah. You know what happened? You know what happened? You know what happened? You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? Their body physically they were present. அவர்களுடைய உடல் அளவில் அவர்கள் இருந்தார்கள். Their soul was troubled. அவருடைய மனசு வேதனைப்பட்டு இருந்தார்கள். In between their spirit got connected to spirit God. அதற்கு நடுவுல அவருடைய ஆன்மா spirit God connected to spirit God. அவருடைய ஆன்மா கடவுளுடைய ஆன்மாவோடு இணைக்கப்பட்டது. Spirit God connected to spirit God. அவருடைய ஆன்மா இறை ஆன்மாவோடு இணைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Maybe your mind is troubled today. இன்னைக்கு உங்களுடைய மனசு வேதனைப்பட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். Maybe you are physically here. நீங்க உடல் அளவுல இங்க இருக்கலாம். With all your circumstances and trials. உங்களுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளையும் But when Holy Spirit connects you. ஆனா தூய ஆவியானவர் உங்களை இணைக்கும் பொழுது Shambra mama mama Talaria kabara ventalaria talare Shara kabararia talaria kabara bara 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 ventalaria satalara Shara baria kabara baria talaria Today get into that connection. இன்று அந்த ஒரு தொடர்புக்கு நீங்க கடந்து That's வாங்க. all you want. அந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு இன்னைக்கு வேண்டும். That's all you want today. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டும். Nothing else you want. வேற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். Just you want what did you want? என்ன வேணும் உங்களுக்கு? What are you expecting? Your spirit should connect to spirit God. உங்களுடைய ஆன்மா இறை ஆன்மாவோடு தூய ஆவியோடு இணைக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. All of you say hallelujah. Hallelujah. Your body, உங்களுடைய உடல், your soul, உங்களுடைய மனசு, and your spirit, உங்களுடைய ஆன்மா, and your spirit உங்களுடைய ஆன்மா is getting connection to அது இணைக்கப்படுகின்றது. Spirit God, தூய ஆவியாரோடு, from God consolation, ஆண்டவருடைய ஆறுதலால். Hallelujah. Hallelujah. From God spirit of encouragement, தூய ஆவியாரின் உந்துதலால், from God spirit of peace, தூய ஆவியின் வல்லமையால் is moving into the troubled soul. உங்களுடைய வேதனைப்பட்ட மனசுக்குள்ள ஆண்டவர் கடந்து வருகின்றார். This is what happening now. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. This is what happening now. இதுதான் இப்பொழுது நடைபெறுகின்றது. I request you to get this connection now. இந்த ஒரு தொடர்புக்கு கடந்து வர உங்களை அழைக்கின்றேன். This 2 days, இந்த 2 நாட்கள் all those who are joining online, நீங்க ஆன்லைன்ல கடந்து வரக்கூடியவர்கள், this is my prayer today. இதுதான் உங்களுக்கான என்னுடைய ஜெபம். In between this, இதுக்கு நடுவுல you should get this connection. நீங்க அந்த தொடர்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். You are human spirit in one side. உங்களுடைய மனித ஆன்மா ஒரு பக்கம், It has to connect with the spirit being God. தூய ஆவி என்கின்ற ஆன்மாவாகிய கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும். When it touch together, அது இணைக்கப்படுகின்ற நேரத்தில், you know, when electricity wires touch together, you can see the spark. 2 கரண்ட் வயரை நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தீப்பொறி வர மாதிரி இருக்கும். When your spirit connect to spirit God, உங்களுடைய ஆன்மா தூய ஆவியாரோடு இணைக்கப்படுகின்ற பொழுது, spirit to spirit, ஆன்மாவோடு இணைக்கப்படுகின்ற பொழுது, spirit to spirit, ஆன்மாவோடு இணைக்கப்படுகின்ற all of you பொழுது, say spirit to spirit, ஆன்மாவோடு, say it louder, spirit to spirit, ஆன்மாவோடு. show this action, spirit இந்த மாதிரி காட்டிட்டு செய்யுங்க. to spirit, ஆன்மாவோடு.
Come on, all of you, all of you. All கையில those who are கையில sitting in இந்த the மாதிரி back. செய்கையோட செய்யுங்க. Lift your hand. கரங்களை உயர்த்துங்க. My spirit My என்னுடைய spirit ஆன்மா into spirit God. கடவுளுடைய Spirit ஆன்மாவோடு. Say it louder. My spirit என்னுடைய My spirit ஆன்மா into spirit God. கடவுளுடைய Spirit ஆன்மாவோடு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. There will be a spark. அங்க ஒரு தீப்பொறி உருவாகும். That Amen. spark அந்த ஒரு தீப்பொறி will take away all your anxiety. எல்லா Amen. துன்ப துயரங்களையும் எடுத்து மாற்றிவிடும். Hallelujah. That spark அந்த ஒரு தீப்பொறியானது will be your healing today. உங்களுடைய Amen. சௌக்கியமாக மாறும். That spark அந்த தீப்பொறியானது will be your touch of God for today. உங்களுடைய Amen. கடவுளுடைய தொடுதலாக மாறப் போகிறது. Jesus is ready to connect. ஆண்டவர் இயேசு உங்களை இணைக்க தயாராக உள்ளார். Are you ready to connect? நீங்கள் இணைய தயாரா?